வணக்கம். நீங்க பணத்தை ஈர்க்கணும்னு ஆசைப்பட்டா ஜோசப் மர்ஃபியோட ஹவு டு அட்ராக்ட் மணி புத்தகத்தை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. இன்னைக்கு நாம அந்த புத்தகத்தோட சாரத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம். நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்ம பேங்க் பேலன்ஸ்க்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு மர்ஃபி சொல்றாரு. அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ம். இந்த புத்தகத்தோட ஆரம்பமே ஒரு ஒரு அதிர்ச்சியான வரியில தான் தொடங்குது. வறுமைங்கிறது வெறும் பணமில்லாத நிலை இல்ல, அது ஒரு மனநோய்னு மர்ஃபி சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி. என்னது, வறுமை ஒரு நோயா? இதுவே நம்ம சிந்தனைய கிளறுது இல்லையா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் பேசி பார்ப்போம். கண்டிப்பா. புத்தகம் ஒரு மிக அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்தோட தொடங்குது. அதாவது, நீங்க வசதியா சந்தோஷமா செழிப்பா வாழ்றது உங்க பிறப்புரிமையாம். ஆமாம். இது நம்மள பல பேர் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த விஷயங்களுக்கு நேர் எதிரா இருக்குது. கண்டிப்பா. இதுதான் பல பேருடைய மனத்தடைகளோட ஆரம்ப புள்ளி. மக்கள் ஏன் பணத்தை வெறுக்கறாங்க அல்லது தப்பா நினைக்கிறாங்கன்னு மர்ஃபி விளக்குறார். பணம் கையில சேராது, பணம் ஒரு அழுக்கு, ஆமா, பணத்தாசை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது மாதிரி நிறைய இருக்கு. அதேதான். இந்த நம்பிக்கைகள் நம்ம ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடுது. மர்ஃபி இதுக்கு ஒரு விதியே சொல்றாரு. நீங்க எதை கண்டிக்கிறீங்களோ அதை இழப்பீங்க. ஓ, நீங்க பணத்தை மனசுக்குள்ள திட்டும்போது அது உங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது பணத்தை ஒரு கருவியா பார்க்கணும், குணமா பார்க்க கூடாது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அது நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். ஒரு ஒரு கத்தி மாதிரி. காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம், குத்தவும் பயன்படுத்தலாம். தப்பு கத்தியில இல்ல, பயன்படுத்துற ஆள்கிட்ட தான் இருக்கு. அதேதான். பணங்கிறது ஒரு சின்னம் தான். அந்த காலத்துல பண்டமாற்று முறையில உப்பு, முத்து, மணிகளை பயன்படுத்தினாங்க. ம், இப்ப காகித பணத்தை பயன்படுத்துறோம். எதிர்காலத்துல வேற ஏதாவது வரலாம். பணம் வெறும் பரிமாற்றத்துக்கான ஒரு சாதனம், மின்சாரத்தை போல. ஆ, நல்ல உதாரணம். மின்சாரத்தை வச்சு ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கலாம், அதே சமயம் ஒருத்தரோட உயிரை எடுக்கவும் பயன்படுத்தலாம். அதனால பணத்தை வெறுக்கிறது மின்சாரத்தை வெறுக்கிறது மாதிரி தான். சரி, பணத்தை திட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுது. ஆனா பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம மனசுதான் முழு காரணம்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா? வெளியில இருக்கிற பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சமூகச் சூழல் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. மர்ஃபியோட பார்வை முழுக்க முழுக்க தனிநபர் சார்ந்தது. அவர் என்ன சொல்றார்னா, வெளியுலகம் நம்ம உள் உலகத்தோட பிரதிபலிப்பு தான்னு சொல்றார். உள்ளுலகத்தோட பிரதிபலிப்பா? ஆமா, செல்வம்ங்கிறது ஒரு மனநிலை. இன்னும் சரியா சொல்லணும்னா, நீங்க உள்ளுக்குள்ள எப்படி உணர்றீங்களோ அந்த உணர்வு நிலைதான் உங்க நிஜ வாழ்க்கைய உருவாக்குது. இது அவர் செயல் மற்றும் எதிர்வினை விதின்னு சொல்றார். லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஆமா, உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் தான் செயல். அதுக்கு கிடைக்கிற பதில் தான் வெளி உலகத்துல நடக்கிற எதிர்வினை. அப்போ ஒருவன் தன் இருதயத்தில் என்ன நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான்னு பைபிள்ல வர்ற வரியதான் இவர் இப்படி விளக்குறாரா? அதேதான். உங்க ஆழ் மனசுல நீங்க உங்கள ஒரு பணக்காரனா செழிப்பானவனா உணர்ந்தா உங்க வாழ்க்கையில அதுக்கான சூழல்கள் தானா உருவாகும். இத விளக்குறதுக்கு ஒரு அருமையான நிஜக்கதை புத்தகத்துல இருக்கு. ஓ, ஆஸ்திரேலியாவுல மருத்துவராகணும்னு கனவு கண்ட அந்த சிறுவனோட கதை தானே? ஆமா ஆமா. அவங்கிட்ட பணமும் இல்ல, முறையான கல்வியும் இல்ல. அவன் மருத்துவர்களோட கிளினிக்கை சுத்தம் செஞ்சுதான் பிழைப்பு நடத்திட்டு இருந்தான். ஆமா. ஆனா அவன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ண மூடி ஒரு விஷயத்த கற்பனை செய்வான். என்னது அது? ஒரு பெரிய மருத்துவ பட்டயம் சுவத்துல மாட்டியிருக்கு. அதுல அவனோட பேரு பெரிய தங்க எழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. அத தொட்டு பார்க்கிற மாதிரி, அத உணர்ற மாதிரி தினமும் கற்பனை பண்ணுவான். அந்த பிம்பத்தை அவன் தொடர்ந்து தான் ஆழ் மனசுல பதிய வச்சான். அடே எங்க அப்பா, வெறும் கற்பனைக்கு இவ்ளோ சக்தியா? இது ஏதோ மேஜிக் மாதிரிக்கே. அதுக்கப்புறம் என்னாச்சு? விளைவு ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் வேலை செஞ்ச இடத்துல இருந்த ஒரு வயதான மருத்துவர் இவனோட ஆர்வத்தை பார்த்து அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சார். ஓஹோ. முதல்ல மருத்துவ உதவியாளரா பயிற்சி கொடுத்தார். அப்புறம் தன் சொந்த செலவுல அவனை பள்ளிக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் அனுப்பி படிக்க வச்சார். நம்பவே முடியல. இன்னைக்கு அந்த பையன் கனடால ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அவனோட செல்வம் வெளியிலிருந்து வரல, அவனோட மனசுக்குள்ளிருந்து தான் உருவாச்சு. சரி, இந்த கதையெல்லாம் கேட்க ரொம்ப உத்வேகமா இருக்கு. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? சும்மா கண்ண மூடி பணக்காரன்னு நினைச்ச போதுமா? நம்ம மனசே அதை நம்பாதே. நீ கடன்காரன்டான்னு உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லிட்டே இருக்குமே. ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் பலரும் சந்திக்கிற பிரச்சனை. இதுக்காக மர்ஃபி சில நடைமுறை நுட்பங்களை சொல்றாரு. அதுல முதல் விஷயம் உறுதிமொழிகள், அதாவது அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி
ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க நான் ஒரு கோடீஸ்வரன்னு சொன்னா அவங்க மனசே அதை ஏத்துக்காது. ஒரு முரண்பாடு ஏற்படும். ஆமா ஆமா. அதனால அவங்க நான் ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் செழிப்படைஞ்சிட்டு இருக்கேன் அல்லது என் செல்வம் தினமும் பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாக்கியங்களை மனசு எளிதா ஏத்துக்கும். ஓ, அப்போ படிப்படியா மனசை பழக்கப்படுத்தணுமா? இது எனக்கு புது வருஷ சபதம் எடுக்கிறத ஞாபகப்படுத்துது. முத 2 நாள் ஜிம்முக்கு போவோம், ஆனா மனசுக்குள்ள நம்ம ஆள இதெல்லாம் முடியாதுன்னு ஒரு குரல் ஓடிட்டே இருக்கும். அந்த உள்மன குரலை மாத்துறதுதான் அசல் சவால் போல. நிச்சயமா. அதே சமயம் ஆன்மீக ரீதியா முன்னேறினவங்க நான் ஒரு செல்வந்தன்னு சொல்லும்போது அவங்க தங்களோட சின்ன நான் பத்தி பேசல. அப்போ தங்களுக்குள்ள இருக்கிற எல்லையற்ற சக்திய, அதாவது கடவுளை பத்தி பேசுறாங்க. கடவுளோட வளம் எல்லையற்றது. அந்த வளம் தனக்குள்ளேயும் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த முரண்பாடு வராது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான டெக்னிக் பத்தியும் சொல்லியிருப்பாரு. கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுறது. ஆமா, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. தினமும் காலையில எழுந்ததும் முகம் பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களையே பார்த்து ஆரோக்கியம், செல்வம், வெற்றி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லணும். இங்க நீங்க நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லல, அதனால மனசுக்குள்ள எதிர்ப்பு வராது. இந்த வார்த்தைகளோட ஆற்றலை நீங்க நேரடியா உள்வாங்கிக்கிறீங்க. இது ஒரு விதமான சுய ஹிப்னோசிஸ் மாதிரி. இந்த டெக்னிக்கெல்லாம் ஏன் வேலை செய்யுது? அதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன? காரணம் ரொம்ப எளிமையானது. ஒரு கருத்தை நீங்க திரும்ப திரும்ப உங்க ஆழ்மனசுல சொல்லும்போது அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா மாறுது. நம்பிக்கையா மாறுது. மாஃபி என்ன சொல்றாருன்னா, உங்க இலக்கோட முடிவை நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா அதை அடையறதுக்கான வழிகளை உங்க ஆழ்மனம் உருவாக்கிடும்னு சொல்றார். ஓ, அப்ப எப்படி நடக்குங்கிறது நம்ம வேலை இல்லையா? நம்ம வேலை இல்ல, அத ஆழ்மனத்தோட வேலை. அது வழிய கண்டுபிடிக்கும். மாஃபியோட வாழ்க்கையில இதுக்கு ஒரு உதாரணம் நடந்திருக்கு இல்லையா? அவரோட புத்தகம் பிரெஞ்சு மொழியில வெளியாகணும்னு அவர் ஆசைப்பட்டாரே. ஆமா, அவரோட மேஜிக் ஆஃப் ஃபெய்த்ங்கிற புத்தகம் பிரெஞ்சுல வெளிவர்ற மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் கற்பனை பண்ணிக்கிட்டே தூங்குவார். ஐல அந்த பிரெஞ்சு புத்தகத்தை வச்சிருக்கிற மாதிரி அதோட வாசனைய உணர்ற மாதிரி கற்பனை செய்வார். சில வாரங்கள்ல பாரிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய பதிப்பகம் அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தோட வந்தாங்க. அவரே தேடி போகாமையா? ஆச்சரியம் என்னன்னா, அவர் அந்த பதிப்பகத்தை தொடர்பு கொள்ளவே இல்ல. ஆழ்மனம் அவங்க 2 பேரையும் இணைக்கிறதுக்கான வழிய உருவாக்கிடுச்சு. சரி, நேர்மறையா நினைக்கிறது, கற்பனை பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா நம்மள அறியாம நாம பண்ற தவறுகள் என்ன? எதெல்லாம் இந்த சக்திக்கு தடையா இருக்கும்? இத பத்தியும் மர்ஃபி பேசுறாரே. நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. நிறைய பேர் செய்யற தவறு இதுதான். காலையில கடவுள் என் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வாருன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ஆபீஸ்ல உட்கார்ந்து ஐயோ இந்த மாசம் இஎம்ஐ கட்ட முடியாதேன்னு புலம்புவாங்க. இத மர்ஃபி இரட்டை வழியில் ஜெபிப்பதுன்னு சொல்றார். praying two ways. ஆமா, ஒன்னு நேர்மறையா, இன்னொன்னு எதிர்மறையா. இப்படி செய்யும்போது உங்க நேர்மறை ஜெபத்தோட பலனை நீங்களே அழிச்சிடுறீங்க. அப்போ நம்ம எண்ணங்கள்ல ஒரு நிலைத்தன்மை இருக்கணும். இதுல பொறாமை ஒரு பெரிய தடையா இருக்குமே. அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து வயிறெறியுது. மிக மிக முக்கியமான தடை அதுதான். உங்க போட்டியாளர் பேங்க்ல உங்களை விட அதிகமா பணம் போடுறத பார்த்தா அவருக்காக மனசார சந்தோஷப்படுங்க, அவரை வாழ்த்துங்க. ஏன்? ஏன்னா பிரபஞ்சத்தோட விதி ரொம்ப சிம்பிள். நீங்க எதை ஆசிர்வதிக்கிறீங்களோ அது பெருகும். நீங்க எதை கண்டிக்கிறீங்களோ அதை இழப்பீங்க. நீங்க அடுத்தவங்களோட செழிப்பை பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா நீங்க செழிப்பையே கண்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அது நம்மளை விட்டு விலகி போயிடும். நிச்சயமா. இதுக்கு ஒரு சிறந்த பாடம் போர்க்காலத்துல காஃபிய பதுக்கி வச்ச அந்த பெண்ணோட கதை. காஃபிக்கு தட்டுப்பாடு வந்துடுமோன்னு பயந்து அவங்க கிடைச்ச கடையிலெல்லாம் காஃபியை வாங்கி வீட்ல பதுக்கி வச்சாங்க. ஆமா, ஆனா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தப்போ திருடங்க அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க பதுக்கி வச்சிருந்த காஃபி, பணம், நகைன்னு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. ஐயோ பாவம். பாருங்க, அவங்க யார்கிட்ட இருந்தும் திருடல. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த பற்றாக்குறைங்கிற பயம் நிஜமான பற்றாக்குறைய அவங்க கிட்ட கொண்டு வந்துடுச்சு. ஓ, அவங்க மனசுக்குள்ள ஒரு திருடன் இருந்தான், அதுதான் பயம். அந்த உள்மன திருடன் தான் வெளியில இருந்த திருடனா வரவழைச்சான். நாமளும் பல சமயம் பயம், சந்தேகம், பொறாம மூலியமா நமக்கு நாமே திருடிக்கிறோம். மர்ஃபியோட விளக்கங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பழைய கதைகளுக்கு புது அர்த்தம் கொடுக்கறது தான். பைபிள்ல வர அந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின கதை. ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு அவர் விளக்குற விதம் பிரமாதமா இருக்கும். ஆமா, அது ரொம்ப ஆழமான விளக்கம். இங்க தண்ணீருங்கிறது உங்க மனச குறிக்குது, உங்க உணர்வு நிலைய குறிக்குது. மனசா? ஆமாம். தண்ணீர் எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த வடிவத்தை எடுக்கும்.
அதுபோல நம்ம மனசும் எந்த நம்பிக்கையை ஏத்துக்குதோ அந்த யதார்த்தத்தை உருவாக்கும். திராட்சரசம்ங்கிறது உங்க ஆசைகள், கனவுகள், பிரார்த்தனைகள் நிறைவேறத குறிக்குது. அப்படியா? அப்போ உங்க மனநிலைய, அதாவது தண்ணீரை மாத்துறது மூலியமா உங்க ஆசைகளை, அதாவது திராட்சை ரசத்தை நீங்க அடைய முடியும்னு சொல்றாரா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இத ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். புத்தகத்துல ஒரு அழகு கலை நிபுணரோட கதை வருது. அவங்க தன்னோட தொழில், பணம், உறவுன்னு எல்லாத்தையும் இழந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்தாங்க. அப்போ அவங்க இந்த தத்துவத்தை பயன்படுத்தினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை நாடகத்தை மனசுக்குள்ள ஓட்டுவாங்க. அதுல 3 காட்சிகள் இருக்கும். 3 காட்சிகளா? அது காட்சி அவங்க அம்மா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு புது வேலைய பத்தி ரொம்ப சந்தோஷமா பேசுற மாதிரி. ஓகே. 3வது காட்சி ஜோசப் மர்ஃபியே அவங்க திருமணத்தை நடத்தி வச்சு, நான் இப்போ உங்களை கணவன் மனைவியா அறிவிக்கிறேன்னு சொல்றத கேக்குற மாதிரி. இது ஒரு முழுமையான வாழ்க்கையை கற்பனை பண்ற மாதிரி இருக்கு. நிதி, வேலை, உறவுன்னு எல்லாமே அடங்கியிருக்கு. அப்புறம் என்னாச்சு? 3 வாரம் போச்சு. அவங்க நிலைமை இன்னும் மோசமாச்சு. ஆனா அவங்க அந்த பயிற்சியை விடவே இல்ல. அவங்க தன்னோட பயத்தை நம்பிக்கையாவும், பற்றாக்குறை மனநிலைய செழிப்பு மனநிலையாவும் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மனசுல இருந்த தண்ணீரோட தன்மையை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. சரியா சொன்னீங்க. 3 மாசத்துல அவங்களுக்கு திருமணமாச்சு. மர்ஃபி தான் அந்த திருமணத்தை நடத்தி வச்சார். அவங்க கணவர் திருமண பரிசா $24,000 ஒரு காசோலையை கொடுத்தார். வாவ்! அவங்க மனசுல இருந்த தண்ணீர் நிஜ வாழ்க்கையில திராட்சரசமா மாறிடுச்சு. அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சுருக்கமா சொன்னா, நம்ம கையில காசு இருக்கா இல்லையான்றதை விட நம்ம மனசுல நாம எவ்ளோ பணக்காரனா உணர்றோங்கிறது தான் முக்கியம், இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. செல்வத்தின் உணர்வு தான் செல்வத்தை உருவாக்கும். உங்க கையில எவ்ளோ பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, உங்க மனசுல நீங்க எவ்ளோ செழிப்பா உணர்றீங்கிறது தான் முக்கியம். ஆமா. வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்க உள் உலகத்தை நீங்க கட்டுப்படுத்துறது மூலமா உங்க வாழ்க்கைய முழுசா மாத்தி அமைக்க முடியுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். இந்த புத்தகம் ஒரு அழகான ஓமையோட முடியுது. செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி மாதிரியான உங்க இலட்சியங்களை திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லுது. அதே நேரத்துல பயம், சந்தேகம், கவலை, பொறாமை மாதிரியான எதிர்மறை எண்ணங்களோட நீங்க செஞ்சிருக்கிற மன திருமணங்களை உடனே விவாகரத்து செய்யுங்கன்னு சொல்லுது. ஆமா. நீங்க எதோட மனசளவுல இணைஞ்சிருக்கீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில பெருகும். அதனால உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான். நீங்க உங்க மனசுல எதை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? உங்க இலட்சியங்களையா இல்ல உங்க பயங்களையா? யோசிச்சு பாருங்க.